வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக குவிக்காக பண்ணக்கூடிய ஸ்வீட் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு குவிக்காக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் மைதா 1 கப் எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் மைதா அளக்குறீங்களோ அதுலேயே மற்ற இன்க்ரீடியன்ஸும் அளந்து எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 கப் ரவை, 1/2 கப் சர்க்கரை 1/2 கப் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு இன்னும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், ஒரு சிட்டிகை உப்பு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் பத்தாததுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திக்கான மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். சர்க்கரை நான் வெள்ளை சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை மொத்தமாக ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் பால் சேர்த்துருக்கோம். இந்த அளவு கரெக்டாக இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மாவு நல்லா திக்காகி இட்லி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மிதமான தீயிலையை வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுவாக வெந்து மேலே எலும்பி வந்துடும். இப்போ அழகாக மேலே வந்துருச்சு பாருங்கள். இது மேலே லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் தெளித்து விட்டிங்கன்னா நல்லா உப்பி வந்துடும். ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுத்துடலாம். அடுத்தும் அதே மாதிரி ஒரு கரண்டி மாவை ஊற்றிடலாம். அப்போ வந்து தானாக மேலே எலும்பி வரும். இப்போ இந்த மாதிரி எண்ணெயை அது மேலே தெளித்து விட்டிங்கன்னா நல்லா உப்பி வந்துடும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். ஃப்ளேம் மிதமான தீயிலையை வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஹையாக வச்சிங்கன்னா வெளியில் கலர் சேஞ்ச் ஆகி உள்ளே வேகாமல் போயிடும். அப்பம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி மற்றதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஸ்வீட் அப்பம் ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது பெரியவங்கள்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.